முக்கிய செய்தியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்திய மல்யுத்த கூட்டமைப்பை இடைநீக்கம் செய்து மத்திய விளையாட்டு அமைச்சகம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. மல்யுத்த கூட்டமைப்பை சஸ்பெண்ட் செய்து மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சகம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. பாலியல் புகாருக்கு உள்ளான பிரிஜ்பூஷனின் ஆதரவாளர் சஞ்சய் சிங் அதன் தலைவராக தேர்வாகியிருந்த நிலையில் அதற்கான எதிர்ப்பையும் மல்யுத்த வீரர்கள் மிக தீவிரமாக வெளிக்காட்டியிருந்தார்கள். தங்களுடைய பத்மபூஷன் விருதுகளை திருப்பி அளித்தல், இனிமேல் மல்யுத்தத்தில் பங்கேற்கப் போவதில்லை என்று சாக்ஷி மாலிக் அறிவித்தது போன்ற பல்வேறு கடுமையான எதிர்வினைகளை அவர்கள் ஆற்றியிருந்த நிலையில் ஒட்டுமொத்தமாக கூட்டமைப்பை சஸ்பெண்ட் செய்வதாக மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சகம் அறிவித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை நம்முடைய சிறப்பு செய்தியாளர் சடையாண்டியிடம் கேட்கலாம். சடையாண்டி, இது எந்த அளவிற்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பெரிய முடிவாக இதை நாம் பார்க்க வேண்டும்? நிச்சயமா இந்திய விளையாட்டு அமைச்சகமானது ஒரு அதிரடியான ஒரு முடிவை எடுத்திருக்கிறது. சர்வதேச அளவில் ஒலிம்பிக் போட்டிகளில் சாதனை படைத்திருக்கக்கூடிய வீரர்கள் எல்லாம் இந்த மல்யுத்த சங்கத்திற்கு எதிராக பல்வேறு விதமான எதிர்ப்புகளை தெரிவித்து வந்தனர். அந்த வகையில் அந்த எதிர்ப்புகள் தெரிவித்ததன் அடிப்படையில் தான் புதியதாகவே தேர்தல் நடத்தப்பட்டது. அந்த தேர்தலில் ஏற்கனவே குற்றம் சாட்டப்பட்ட பிரிஜ்பூஷன் சிங்கனுடைய உதவியாளராக இருக்கக்கூடிய சஞ்சய் சிங்கே மீண்டும் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். அப்படி அவருடைய உதவியாளரே மறுபடியும் மல்யுத்த சங்கத்தின் தலைவராக தேர்ந்தெடுக்கும் பட்சத்தில் பிரிஜ்பூஷனுடைய செயல்பாடு, பிரிஜ்பூஷனுடைய தலையீடு அதிகமாக இருக்கும் என தொடர்ந்து ஒலிம்பிக் வீராங்கனைகள் மீண்டும் குரல் எழுப்பியிருந்தனர். அந்த வகையில் சாக்ஷி மாலிக், நான் இனிமேல் ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்க மாட்டேன், ரெஸ்லிங் போட்டியிலிருந்தே விலகுவேன் என்று ஒரு அதிரடி முடிவை அறிவித்தார். அது மட்டுமல்லாமல் பஜ்ரங் பூனியா தன்னுடைய பத்மஸ்ரீ விருதை நேரடியாக எடுத்து சென்று பிரதமர் அலுவலகம் முன்பாக வீதியிலேயே வைத்து வெளியேறியக்கூடிய காட்சிகளை எல்லாம் பார்க்க முடிந்தது. இதுபோன்று வீராங்கனைகள் தொடர்ந்து மல்யுத்த சங்கத்தின் மீது குற்றம் எழுப்பியதன் அடிப்படையில் இந்திய விளையாட்டு அமைச்சகமானது தற்பொழுது ஒரு அதிரடி முடிவை எடுத்திருக்கிறது. இதன் காரணமாக அடுத்து மல்யுத்த சங்கம் மீண்டும் செயல்படுமா, அல்லது மீண்டும் முறையாக தேர்தல் நடத்தப்படுமா, அல்லது ஓய்வு பெற்ற நீதிபதியை நியமித்து முறையாக தேர்தலை நடத்தப் போகிறார்களா என்பது குறித்து இனி அடுத்தடுத்த நகர்வுகள் குறித்து நாம் அறிந்து கொள்ளலாம். லாவண்யா, விரிவான விவரங்களுக்கு நன்றி சடையாண்டி. இந்திய மல்யுத்த சம்மேளனத்தை சஸ்பெண்ட் செய்து மத்திய விளையாட்டு அமைச்சகம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. மத்திய அரசினுடைய மிக முக்கியமான முடிவாக இது பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து இந்திய மல்யுத்த சம்மேளனத்தினுடைய செயல்பாடுகள் சார்ந்த பல்வேறு கேள்விகள் இந்த மல்யுத்த வீரர்களுடைய போராட்டம் மூலமாக எழுந்திருந்த நிலையில் இந்த முடிவை மத்திய அரசு எடுத்திருப்பது முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நகர்வாக பார்க்கப்படுகிறது.